அன்பானவர்களே, இந்த லென்த் நாட்களில் சிந்திக்க ஒரு சிறுகதை, கிருபை என்ற தலைப்பில். ரஷ்யா தேசத்திலே சார் வம்சத்தின் ராஜா தன் ஒரே மகனாகிய இளவரசனுக்கு முடிசூற்றி பட்டமளிப்பதற்கான எல்லா ஆயத்தங்களையும் செய்தார். மாஸ்கோ நகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. ஆனால் கொஞ்சமும் எதிர்பாராத விதமாக ஒரு கொடூரமான கொலையாளி எப்படியோ அரண்மனைக்குள் புகுந்து அந்த இளவரசனை பிடித்து ஈவு இரக்கமில்லாமல் துண்டு துண்டாக வெட்டி கொண்டு போட்டான். அவன் தப்பி ஓடுவதற்குள் அவனை அரண்மனையில் வீரர்கள் பிடித்து கொண்டார்கள். ராஜாவின் முன்பாக அந்த கொலையாளியை கொண்டு சென்று நிறுத்தப்பட்டான். ராஜாவின் உள்ளம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். தன் ஒரே மகனை கொண்டு அந்த கொலையாளியை ராஜா மேலும் கீழும் ஏறிறங்க பார்த்தார். ராஜாவின் கண்களில் கோபத்துக்கு பதிலாக கிருபையும் இரக்கம் வெளிப்பட்டது. தன் மந்திரிகளை அழைத்து சொன்னான், இவனை ராஜ மரியாதையுடன் என்னுடைய மகனின் அறைக்குள் அழைத்து செல்லுங்கள். என்னுடைய மகனுடைய வெளியுறந்த ஆடைகளை அவனுக்கு தரிப்பியுங்கள் என்று. அந்த வார்த்தைகளை எதிரில் நின்ற அந்த கொலையாளி கேட்டுப்போது அவனுடைய உள்ளம் எவ்வளவாய் உடைந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே. பிதாவாகிய தேவனும் இதைத்தானே நமக்கு செய்தார். நம்முடைய அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே ஈவிரக்கமல் ஆணி அடித்து கொண்ட போதும் தேவனோ என் மீது உங்கள் மீது நம்மீள் கிருபை பாராட்டி நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னித்து பரலோக சிங்காசனங்களை சுகந்தர கிருபை பாராட்டினரே. எத்தனை பாக்கியமானது! ரோமர் 5 அதிகாரம் 10 என்ன சொல்லுகின்றது? நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புருவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.